இப்போ ஷாப்பரில் we're shopping for art. நம்ம இந்த ஆர்ட் சென்னை ஃபெஸ்டிவலை நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். First we went to Apparao Galleries. அங்கே we saw masterpieces with some of India's modern art masterminds. அதுக்கப்புறம் we went to Ashwita. அஸ்விதாவில் நிறைய contemporary artistoட ஆர்ட் ஒர்க் எல்லாம் பார்த்தோம். And now we are going to head to Lalit Kala Academy. இங்கே நிறைய paintings, sculptures, drawings and lot of art installations இருக்குது. And I'm really excited to go and check it out. It's also called as National Academy of Arts. இது வந்து 1954ல நியூ டெல்லியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. It was established by the government of India to promote and propagate Indian art. இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் கூட. இப்போ நான் சென்னையில் இருக்கேன். சென்னையில் இருக்க இந்த லலித் கலா அகாடமி 1978 ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அண்ட் லலித் கலா அகாடமி இஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டிங் இன் தி ஆர்ட் சென்னை இவெண்ட். இந்த இவெண்ட்டில் லலித் கலா அகாடமியில் 3 எக்ஸிபிட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். இந்த அகாடமியில் வருஷம் இந்த மாதிரி நிறைய ஆர்ட் எக்ஸிபிஷன்ஸ் நடத்துகிறாங்க. The focus is mainly on contemporary Indian and international art. In the Lalit Kala Academy, the first thing that will strike your mind is the abundance of space here. நீங்க மத்த art gallery compare பண்ணி பாக்கும்போது இப்போ இங்க Lalit Kala Academy there are 2 floors wherein art is being exhibited. அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்கன்னா வெறும் paintings, drawings, sculptures க்கு problem கொடுக்கிறது மட்டும் இல்லாம they also give a lot of importance to conceptual pieces of art. எனக்கு பின்னாடி இருக்க இந்த installation பேரு A Silent Picture. இது artist Samar Jodha பண்ணிருக்காரு. This is inspired from the Bhopal gas tragedy. இது உள்ளர பாத்தீங்கன்னா நிறைய 3-dimensional images, அது மட்டும் இல்லாம sound எல்லாம் சேர்த்து it will give you a unique artistic expression. இந்த மாதிரி conceptual forms of art எல்லாம் இங்க லலித் கலா அகாடமில ரொம்ப பிரபலம். ஒரு காலத்துல ஆர்ட்னு சொன்னாலே பெயிண்டிங்ஸ், டிராயிங்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ் இந்த மாதிரி பார்த்து ரசிக்கிற விஷயம் தானே நம்மெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ஆர்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் ஈவெண்டா மாறிடுச்சு. and it appeals not just to the sense of sight but all the 6 human senses. இதுக்கு டெஸ்டிமோனியா இருக்கு ஆர்டிஸ்ட் சமர் ஜோதாவோட போபால் கேஸ் ட்ராஜடியை பேஸ் பண்ண இந்த ஆர்ட் இன்ஸ்டலேஷன். பார்க்கறதுக்கு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் போல இருக்க இந்த ஆர்ட் இன்ஸ்டலேஷன் உள்ள போய் பார்த்தீங்கன்னா there are various 3-dimensional photographs inspired by the Bhopal gas tragedy. Sharing ideas, meeting new people and getting a chance to look at the works of some of the best modern and contemporary artists from different parts of the country and to promote dialogue between different artists from different schools of thought. இதுதான் ஆர்ட் சென்னையோட கோல். இந்த galleries குள்ளர பாத்தீங்கன்னா it provides artists as well as visitors a stimulating and energetic environment. ஆர்ட் சென்னையோட ஹைலைட் as well as லலித் கலா அகாடமியில் இருக்க எக்ஸிபிட்ஸோட ஹைலைட்டே இதுதான். எனக்கு பின்னாடி இருக்கிறது ரவீந்திரநாத் டாகோரோட ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ் as well as drawings. இந்த கலெக்ஷனோட பேரு Evocation and Moods. இந்த கலெக்ஷன் இருக்க பெயிண்டிங்ஸ் அண்ட் டிராயிங்ஸை அதர் ஆர்ட் கேலரிஸ் as well as private art collectors கிட்ட இருந்து சோர்ஸ் பண்ணி இங்க டிஸ்ப்ளேல வச்சிருக்காங்க. And this is to commemorate the 150th birth anniversary of Rabindranath Tagore. சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் ரவீந்திரநாத் டாகோரோட ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இந்த எக்ஸிபிஷனில் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐம் வெரி எக்ஸைட்டட் டு பி அ பார்ட் ஆஃப் இட். இதில் ரவீந்திரநாத் டாகோரோட ஒரிஜினல் ஒர்க்ஸ் மட்டும் இல்லாமல் they also have on display portraits of Rabindranath Tagore. இந்த போர்ட்ரேட்ஸ் எல்லாம் மற்ற ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருக்காங்க. And I also had the grand opportunity to walk through this exhibition with its curator, Mr. Pradipta Mohapatra. Gathering here to look at a section of what is otherwise known as the Bengal School. And it all started here with this man, who is Abanindranath Tagore. Going back by the turn of 19th century, 1890, Abanindranath Tagore, along with the art school principal in Calcutta, Englishman by name E.F. Havel, they decided that Indians have been too subjugated by Western sensibility in art, and there must be an ethos of Indian art.
With that in mind, Abanindranath Tagore decided to try his hand in a variety of what can be called an Indian theme. This is, of course, his self-portrait. And then he began to paint. This is Himalayas. And he then moved over to really, in some way, replicating the Mughal art, which was considered to be very, very Indian. So you can see that, you can see his famous Shah Jahan. So he began to experiment a lot on Indian themes. Mr. Pradipta was full of stories and anecdotes about the various paintings on display. அவர் என்கிட்ட ரவீந்திரநாத் தாகூர் எப்படி கலர் பிளைண்டா பிறந்தும் கூட at the age of 60 வரைய ஆரம்பிச்சாருன்னு. ரவீந்திரநாத் தாகூருக்கு எந்த ஃபார்மல் ட்ரைனிங்கும் கிடையாதான். அதனால பாத்தீங்கன்னா அவரோட ஆர்ட் ஒர்க்ஸ் ஆர் predominantly watercolor on paper and sketches. அதுவும் small dimensionsல தான் இருக்கும். டெக்னாலஜி வளர வளர ஆர்டிஸ்ட் கூட எப்படி டெக்னாலஜியை பேஸ் பண்ணி அவங்களோட ஆர்டிஸ்டிக் கிரியேட்டிவிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த எக்ஸிபிஷனில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ, ஃபோட்டோகிராஃபி, மல்டிமீடியா இன்ஸ்டலேஷன்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு நிறைய நியூ மீடியா பேஸ் பண்ணி வர ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கூட டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. இந்த வாரம் சென்னை பார்த்தீங்கன்னா you would have very well mistaken it for a city like New York, Paris or Rome. இந்த வாரம் ஃபுல்லாக இந்த ஆர்ட் சென்னை ஆர்ட் ஃபெஸ்டிவலில் நான் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஈவெண்ட் மூலமாக I got to meet some very nice artists as well. Modern and contemporary artists different forms of art as well as artworks பார்த்து I completely enjoyed shopping for this week's episode of Super Shopper. உங்களுக்கும் இப்போ ஆர்ட் ஷாப் பண்ணணும்னு ஆசை வந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த ஷோ பற்றி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா ப்ளீஸ் ரைட் டு அஸ். எங்கள் இமெயில் அட்ரஸ் feedback@ndtv-hindu.com. So I'm going to continue looking at the art festival. You go enjoy your day. Bye-bye.